நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மறதியின் பூமியில மற்ற மனுஷர்களுக்கு நாம் செய்த அநேக நன்மையான காரியங்களை அவர்கள் மறந்து போகிற பொழுது நம்முடைய இருதயம் சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது. இப்படி நன்றி கெட்டவர்களாய் மனுஷர்கள் மாறிப்போகிறார்களே, நான் செய்ததை எல்லாம் இவர்கள் மறந்து போனார்களே என்று நாம் துக்கத்தோடு புலம்புகிறவர்களாகவும் அழுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த உலகம் ஒரு மாயையான உலகம். இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்களும் மாயையான மனுஷர்கள்தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நாம் அழுகிறதற்கோ புலம்புகிறதற்கோ எந்த அவசியமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு நீங்கள் இருக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தையை நாம் சிந்திக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை, நீங்களும் நானும் அழாதபடிக்கு நம்முடைய சத்தத்தை அடக்கிக் கொண்டு கண்ணீர் விடாதபடிக்கு நம்முடைய கண்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தர், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே செய்திருக்கிற அநேக நன்மையான காரியங்களுக்காக அதற்கேற்ற பலனை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால மனுஷர்கள் நம்மை மறந்து போனதை குறித்தோ, மனுஷர்கள் அற்பமான மனுஷர்கள் நம்முடைய பார்வையில் நன்றி கெட்டவர்களாய் இருப்பதை குறித்தோ நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தராகிய தேவன் நாம் செய்கிற எந்த ஒரு சின்ன காரியத்தையும் மறந்து போகாமல் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே அதை எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் ஒரு ஏழையான மனிதன், ஒரு பட்டணம் அதிகமான ஆபத்து நிறைந்த ஒரு பட்டணமாக மாறின பொழுது எதிரிகளால் சூழப்பட்டு சுற்றிலும் கொத்தளங்கள் கட்டப்பட்ட அந்த பட்டணத்தை ஏழையாய் இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஞானத்தினாலே காப்பாற்றுகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது.
ஆனாலும் பாருங்கள், அந்த பட்டணத்து மனுஷர்கள் இந்த ஏழை மனிதனை நினைக்கவில்லை, மறந்து போனார்கள். ஏழையாயிருக்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்போதும் புறக்கணிக்கப்படுவான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில ஏழை பணக்காரன் என்ற பட்சபாதம் இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி அவன் என்னதான் தன்னுடைய ஞானத்தினாலே பட்டணத்தை விடுவித்து காப்பாற்றி இருந்தாலும் அவன் ஒரு ஏழை மனிதனாய் இருப்பதினால் அவனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. அவனை மற்ற மனுஷர்கள் எண்ணாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த மனுஷர்கள் அவரை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராய் அந்த கேடடைந்தவராய் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அவரை எண்ணாமற் போனார்கள் என்று எசாயா 53 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எந்த மனுஷர்களுக்காக இந்த பூமியில தன்னை ஒரு மனுஷகுமாரனாக அவதரிக்கும்படியாய் இறங்கி வந்தாரோ அந்த மனுஷர்கள் அவரை புறக்கணித்தார்கள். பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுக்காகவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் அவர் ஒரு சாதாரண மனுஷனாய் அவதரித்த பொழுது இந்த உலகம் அவரை புறக்கணித்தது. கல்வாரி சிலுவையிலே எல்லாரும் அவரை பரிகாசம் செய்தார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக குறிப்புகளை சொல்ல முடியும். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நன்றி கெட்ட மனுஷர்களுக்காக நான் ஏன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, எத்தனையாய் தன்னை தாழ்த்தினாரோ அந்தளவாய் அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் பெற்றவராய் உயர்த்தப்பட்டார் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வேதனையான துக்கமான சம்பவங்களை சூழ்நிலைகளை நாம் கடந்து போகிற பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் நினைக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதிநிமித்தமாக மகிழ்ந்து களி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 40 அதிகாரம் 23 வசனத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். பானபாத்திரக்காரரின் தலைவனாயிருந்த ஒரு மனுஷனுடைய சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறான். யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே ராஜா 3வது நாளிலே இந்த பானபாத்திரக்காரரின் தலைவனை திரும்பவும் தன்னுடைய அரண்மனையிலே உயர்த்தினான். அப்படி அவன் உயர்த்தப்பட்ட பொழுது யோசேப்பை மறந்து விட்டான். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தராகிய தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. எப்பொழுதும் தேவன் யோசேப்போடு இருந்தார் என்று யோசேப்பினுடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் அதை பார்க்க முடியும்.
மற்ற மனுஷர்கள் இந்த யோசேப்பு யாருக்கு நன்மை செய்தானோ அந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை மறந்து போன போதிலும் கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அவர் யோசேப்பை ஒருபோதும் மறக்கவில்லை என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பூமியில நீங்கள் செய்கிற எந்த ஒரு சின்ன கிரியைக்கும் நம்மை மறக்காமல் அதற்கேற்ற பலனை அவர் தருவார் என்கிற சந்தோஷத்தோடு நிச்சயத்தோடு இந்த பூமியில கர்த்தருக்காக வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.